கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதீர்கள். பிரியமானவர்களே, பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரம். உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிள்ளைகளை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் வாய்க்கும்படி சில காரியங்களை பெற்றோர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருந்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டுமாம். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டுமாம். படிப்பிற்குரிய காரியங்களில் மிகவும் கண்டிப்பாயிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்துவது கிடையாது. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஆலயத்திற்கு செல்வதிலும் காணிக்கை செலுத்துவதிலும் பிள்ளைகளுக்கு மாதிரியாக வாழ வேண்டும். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று ஒரு பழமொழி உண்டு. ஆகையால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தான் மாதிரியாக இருக்க வேண்டும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்பொழுதுமே பிரம்பை வைத்து பிள்ளைகளை திருத்துவது கடினம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உங்கள் அன்புதான் அவர்களுடைய குற்றங்களை மூடி போட வேண்டும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சிலுவை சுமந்து சென்ற ஆண்டவர் கூறுகிறார். பிள்ளைகளுக்காக தினமும் நாம் திறப்பின் வாயிலிலே இருக்க வேண்டும். பள்ளிக்கு வேலைக்கு செல்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் முழங்கால் நின்று அழ வேண்டியது நமது கடமை. நாம் சிறுவர்களாக இருந்த காலத்தை பார்க்கிலும் இப்பொழுது எல்லாவற்றிலும் மாற்றம், அறிவு பெருக்கம், டிவி, இன்டர்நெட், செல்போன்ஸ் என்று திசை திருப்பும் காரியங்கள். நமது பெற்றோர்களின் கண்ணீரை காட்டிலும் நாம் சிந்த வேண்டிய கண்ணீர் அதிகம். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தலை மீது கரத்தை வைத்து ஜெபித்து ஆசீர்வதிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய சமாதானம் அவர்கள் மேல் பெரிதாய் இருக்கட்டும். ஆமென்.